சார் வணக்கம். வணக்கம் சகோதரர். வழக்கறிஞர் பாலு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல ஒரு பல விஷயங்களை அவர் வந்து குற்றச்சாட்டுகளா முன்வைக்கிறாரு. நேற்று டாக்டர் ராமதாஸ் எழுதின கடிதத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் வைக்கிறாரு. இந்த கடிதமே டஸ்ட்பினுக்கு போகும், தேர்தல் ஆணையத்துக்கு போச்சுன்னா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதுல வந்து சகோதரர் பாலு, வழக்கறிஞர் பாலு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு? பிரதானமான குற்றச்சாட்டுன்னா சுவாமிநாதன், சகோதரர் சுவாமிநாதனை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். காய்கறி கட் பண்ணவர், அன்புமணியோடைய வீட்டில் கறி வாங்கிட்டு வந்தவர். அப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லவர், வெளியில் கூட போகல. அவர் மருத்துவர் ஐயா கிட்ட தான் போய் சேர்ந்திருக்காரு. மருத்துவர் ஐயா கிட்ட இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பில் வந்து மருத்துவர் ஐயாவால் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் இவ்வளோ தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறது வந்து சரியாக படலை. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அவர் வைக்கிறாருன்னா, அசியூமிங் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் எடுத்து அது எப்படி அசியூம் பண்ணலாம், மருத்துவர் ஐயா எப்படி தனக்குத்தானே வந்து பதவியை வந்து அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். கடந்த 28 மே 2025 அன்னையோட மருத்துவர் அன்புமணியுடைய தலைவர் பதவி முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்ச உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி அடுத்த தலைவர் யாருன்னு முடிவு பண்ணுறது தான் கட்சியினுடைய முறை. அதுதான் ஜனநாயகம். அது மருத்துவர் ஐயா வந்து எப்பயுமே சரியாக செய்வார். இதுக்கு இடையில் அந்த தலைவர் பதவி காலியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தோட உயர்மட்ட குழு, நிர்வாக குழு, 2 குழுவும் சேர்ந்து ஐயா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பொதுக்குழு வர்ற வரைக்கும் நீங்களே வந்து அந்த தலைவர் பதவியை ஏற்றுக்குங்க. பொதுக்குழு யாரை தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்க தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டோட தான் மருத்துவர் ஐயா நிறுவனராகவும் தலைவராகவும் வருகின்ற ஆகஸ்ட் 17 வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தலைவராக தொடர்றாங்க. இந்த 17ஆம் தேதி பொதுக்குழு ஜனநாயக முறையில் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக தொடருவாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நிறுவனரா எந்த கூட்டம் வேணாலும் நடத்தலாம், ஆனா பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கான அதிகாரம் அன்புமணிக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. அவங்க 13ஆம் தேதி ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. 108 பொறுப்பாளர்கள், 102 பொறுப்பாளர்கள் அவங்ககிட்ட இருக்கிறதா பாலு சொல்றாரு. அதுல பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் வந்து மருத்துவர் ஐயாவால தலைவர் இல்லாததால நிறுவனர் மற்றும் தலைவரால் நீக்கப்பட்டிருக்காங்க. புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ஐயா வந்து போட்டிருக்காங்க. அந்த புதிய பொறுப்பாளர்களை வச்சு மருத்துவர் ஐயா 17ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழு ஒரு ஜனநாயக பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எட்டப்படும். தலைவரா அன்புமணி ராமதாஸுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தலைவர் யாரை நியமிக்கிறாரோ அதுதான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் அறிவித்த அந்த பதவிகள் எப்படி செல்லும்? இல்லைங்க, உங்களுக்கு அதான் நான் சொல்றேன். நிர்வாக குழுவும் உயர்மட்ட குழுவும் அன்புமணி தலைவராக இருந்தது முடிவடைஞ்ச பின்னாடி தலைவருக்கு, அந்த தலைவராக இருக்கிறதுக்கு நிறுவனருக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? ஆமா, உயர்மட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய நிர்வாக குழு தற்காலிகமாக தானே, இட்ஸ் நாட் பெர்மனன்ட் போஸ்ட்ல, தற்காலிகமாக. அப்ப அந்த அடிப்படையில் அவர் தற்காலிகமான நியமனம் இருந்தா அவர் நியமிக்கிற மாவட்ட செயலாளர்களை வந்து எப்படி ஆத்தரைஸ்டா எடுத்துக்க முடியும்? எது நியமிக்கிறது? இப்ப தற்காலிகமா அந்த மாவட்ட செயலர் இவங்க வந்து ஐயா வந்து நியமிச்சிருக்காங்க. 17ஆம் தேதி அந்த மாவட்ட செயலருக்கான அங்கீகாரமோ அந்த மாவட்ட செயலாளர்களுடைய ஒட்டி யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் தலைவராக நீட்டிக்க முடியும். ஒன்று. இப்போ வந்து நடுவில் இதே நம்ம சகோதரர் வழக்கறிஞர் பாலு என்ன சொன்னார்னா, ஒரு செய்தியை வந்து செய்தியாளர்கள் ஊடாக எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, மருத்துவர் அன்புமணி வந்து தலைவராக இன்னும் ஓராண்டுகள் வரை நீட்டிக்கப்படுவார் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கொடுத்ததா சொன்னாங்க. அந்த லெட்டரை வந்து யாருமே பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அவங்க சொன்னதோட வரவே இல்லைங்கிறீங்களா? அது தெரியல. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஓராண்டு காலம் தேர்தல் ஆணையத்தால் நீட்டிக்கப்பட்ட தலைவர் பொறுப்பு இருக்கும் பட்சத்தில் அவசரமாக மருத்துவர் ஐயா 17ஆம் தேதி பொதுக்குழு என்று அறிவித்த பின் ஒரு 7 நாட்கள் நோட்டீஸ்ல, மருத்துவர் ஐயா அறிவிச்சது வந்து 15 நாள் நோட்டீஸ்ல பொதுக்குழு, இவங்க ஒரு 7 நாள் நோட்டீஸ்ல அவசர கதியில 13ஆம் தேதி ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழுவில் தேர்தல் ஆணையம் இன்னும் ஓராண்டு காலம் நீட்டிக்கப்படுவார்னு சொன்னதை தாண்டி இந்த பொதுக்குழு அவருக்கு இன்னும் ஓராண்டு காலம் ஏன் நீட்டிப்பு வழங்குச்சுன்றது தான் கேள்விக்குறி. இது பாட்டாளிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.
ஓராண்டு காலம் தேர்தல் ஆணையம் வழங்கினதே கேட்குறீங்களா இல்லை பொதுக்குழு வழங்கிய நீட்டி? தேர்தல் ஆணையம் வழங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. ரைட்டு. அப்புறம் திரும்பவும் இவங்க வந்து இன்னும் ஓராண்டு காலம் நீட்டிப்புன்னு இவங்களும் ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. தலைவர் வந்து ஓராண்டு காலம் அன்புமணி தான் நீட்டிப்பாருன்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது ஒருவேளை 17ஆம் தேதியோ அல்லது வேறு ஒரு தேதியிலேயோ அன்புமணி அல்லாது வேறு ஒருவர் ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன தீர்மானம் போட்டாலும் அது செல்லாது, அது வந்து லீகலா வேலிட் இல்லைங்கிறது தான் பாலுவோட குற்றச்சாட்டு. அவர் சொல்ற விஷயம் அது அவங்களுடைய ஸ்டாண்ட். மருத்துவர் ஐயாவுடைய பொதுக்குழு 17ஆம் தேதி, அந்த பொதுக்குழுல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு கட்சியினுடைய நிறுவனருங்கிற அடிப்படையில் அவர் மீது நாங்க மரியாதை வச்சிருக்கோம், அவரு என்ன விஷயங்கள் வேணாலும் சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஆனா இந்த கடிதமே அவருடைய அனுமதியோட வந்துதான் தெரியலையே, இது யாரோ ஒருத்தர் அவர் எழுதி அனுப்பியிருக்காரு, இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஆச்சு, மருத்துவர் ஐயாவாச்சு, அதுல இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் அதில் ஒரு கேள்வி வச்சுருங்க. மருத்துவர் ஐயா வந்து நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், அவர் தான் எங்களுக்கு வந்து நிறுவனர், அவருடைய வழிகாட்டுதலோடு தான் நடக்கிறோம் அப்படிங்கன்னு பால் நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்லை. ஒரு சேரை வேற போட்டிருந்தீங்க அந்த பொதுக்குழுவில். ரைட்டு. இப்போ இதையெல்லாம் நீங்கள் பேசிட்டு அவர் சொல்கிறத மட்டும் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றது? என்ன கேட்கல? அவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி செயல் தலைவராக செயல்படட்டும், கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி கிராமங்களுக்கு செல்லட்டும், கிராமங்களுக்கு போய் அந்த கிராமத்துல ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டில் இரவை வந்து கழிக்கட்டும், அவர்களோடு சாப்பிடட்டும். அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் எதையெல்லாம் குறைபாடுகள், இந்த மக்கள் எதையெல்லாம் குறைகளாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி அதற்கான தீர்வை வந்து நோக்கி நம்ம பயணிக்கிறது தான் மருத்துவர் ஐயாவுடைய திட்டம். அப்போ இதை செய்யாம அவருக்கு ஒரு சேர் போட்டுட்டு அவர் தான் நிறுவன தலைவர், அவருடைய கனவுக்காக நாங்கள் பாடுபடுவோம், அவருடைய இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம், அவர் சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்போம், இதெல்லாம் முரணா தெரியலையா? அவர் கிராமத்துக்கு போய் ஒரு வீட்டுல தங்கணும்னு சொல்றீங்க, மக்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. மக்களை பத்தி புரிஞ்சுக்காமையா அவர் 25 வருஷமா அரசியல் இருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஐயாவுடைய நிலைப்பாடு என்னன்னா, 2004க்கு பிறகு இந்த அமைப்புல வந்து அரசியல் ரீதியாக நிறைய வென்றெடுக்கலங்கிறது ஐயாவுடைய ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. அப்போ அதை நோக்கி நாம நகரணும்னா சிலதை கோடிட்டு காட்டுறாங்க. என்ன கோடிட்டு காட்டுறாங்க? அந்த 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கருத்து போய் சேரல. அந்த 2000 ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை நாம இன்னும் அரசியல் படுத்தலை. அதுதான் ஐயாவுடைய எண்ணம். அப்போ அந்த பிள்ளைகளை, அந்த இளைஞர்களை, இளம் பெண்களை நாம் அரசியல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய செயல் தலைவர் உட்பட, நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட, ஒன்றிய பொறுப்பாளர்கள் உட்பட கிராம கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். கிராம அளவிலே குழுக்களாக நாம் பிரிந்து ஒவ்வொரு கிராமமாக அவர்களை அரசியல் படுத்தினால் ஒழிய இந்த இயக்கமும் அரசியலில் வென்றெடுக்க முடியாதுங்கிறது ஐயாவுடைய கருத்து. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2K கிட்ஸ் அரசியல் படுத்தணும், அவர்களுடைய ஆதரவையும் பாமக பெறணும் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல. ஒரு பக்கம் விஜய், சீமான், உதயநிதி, இப்படி எண்ணற்றவர்கள் இளையவர்களா அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவர்கள் பின்னாடியும் பெரும் கூட்டம் திரள ஆரம்பிச்சிருச்சு. இப்படியான சூழல்ல அன்புமணி மாதிரி ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்றது சரியா இருக்குமா, இல்ல மூத்தவர் என்கிற அடிப்படையில டாக்டரை ப்ரொஜெக்ட் பண்றது சரியா இருக்குமா? இல்லையே, நாங்க வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து மருத்துவர் ஐயா வந்து அன்புமணி தானே போக சொல்றாரு. நான் போறேன் நீ வீட்டுல இருந்து சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு? நான் நிறுவனரா இருக்கேன், நான் தலைவரா இருக்கேன், நீ போன்னு சொல்லி தானே சொல்றாரு. என்னுடைய பிள்ளைய அன்புமணி என்ன சொல்றாருன்னா, நீ ஊரா போப்பா, ஊரா போ. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இந்த கட்சி வந்து சினிமா மோகத்தால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை, பேச்சாளர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை, அடித்தட்டு ஏழை எளிய பாட்டாளி மக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அவர்களுடைய குறைகளுக்காக போராடிய கட்சி, சமூக நீதிக்காக போராடிய கட்சி. அப்போ எங்க நாம போகணும்னா, எங்க போனா நமக்கானது அரசியல் படுத்தப்படும், அரசியல் நம்ம வென்றெடுக்க முடியும்னா கிராமங்கள் தான். அதுதான் ஐயா திருப்பி சொல்றாங்க. இப்ப இந்த பயணம் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே அவர் பலமுறை வந்து நதிகள் மீட்பு பயணம்னு போயிருக்காரு, சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போயிருக்காரு, சமூக நீதிக்காக போயிருக்காரு.
ராமதாஸ் அவர்கள் காலகட்டம் வேற அரசியல்ல, இன்னைக்கு மாறிடுச்சு, சோசியல் மீடியா யுகம் ஆயிருச்சு. இன்னைக்கு பெரிய அளவுக்கு மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து திரள்றதே பெரிய சவாலா இருக்கு. எல்லாரும் போன்ல வீடியோல பாக்குறாங்க. அன்னைக்கு தேவை இருந்துச்சு, நேர்ல போனாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி 80கள்லயும் 90கள்லயும் பண்ண அரசியலே பண்ணணுங்கிற தேவை எங்க இருக்கு? அதான் நீங்க நல்ல கேள்வி நீங்க கேட்டது. இப்ப நீங்க சொல்றீங்களா, அதான் திரும்பவும் சொல்றேன். 2004க்கு அப்புறம் நிறைய போராட்டங்கள், நடைப்பயணங்கள், நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் மருத்துவர் அன்புமணி பண்ணியிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. என்ன வென்று எடுத்துட்டோம், அதில் என்ன வென்று எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டாளிகள், இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு மாபெரும் சமூகத்துக்கான அரசியல் அமைப்பு. அதுதான் உண்மை, யதார்த்தம். அப்போது அந்த மக்கள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கான தலைவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு ஃபீல் இருக்கும். சரி, நம்மளை நோக்கி வந்திருக்கார், கிராமத்தை நோக்கி வந்திருக்கார், ஏன் வந்திருக்கார், எதுக்கு வந்திருக்கார், இந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, நாம ஏன் இந்த கட்சியில் பயணிக்கணும், இந்த புரிதல்களை உண்டாக்கணும் தான் ஐயா சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றது சார், இப்போ நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம், டாக்டரே வந்து இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது கிராமப்புறங்கள்ல சாதாரண நிர்வாகிகள் வீட்லயோ நிச்சயமா ஒரு பாட்டாளிகள் வீட்டுல தங்குவாரு, அவங்க வீட்டுல தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாருன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயமா அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போறாங்க. இன்னைக்கு போய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா இருப்பவர் வந்து இன்னொருத்தர் வீட்டுல தங்கி இருந்து அங்க தொண்டர்களை சந்திப்பதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? அது அவங்களுக்கு இடையூறா மாறலாம், இல்ல அவருடைய பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பாதுகாப்பு அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவருக்கு மருத்துவர் அன்புமணிக்கு எங்க கிராமங்கள்ல பாதுகாப்பு இல்லைன்னா வேற எந்த கிராமங்கள்ல பாதுகாப்பு இருக்கும்? எங்க பாட்டாளி வீட்டுடைய பிள்ளைங்க அவரு, பாட்டாளிகளுடைய செல்லப்பிள்ளை அவரு. இன்னைக்கு டாக்டரே போனாரும் எங்க தங்குறாரு? தொண்டர்கள் வீட்லயே தங்குறாரு. நிச்சயமா இப்ப மாநாட்டுக்கு வந்தப்ப பூம்புகார் மாநாட்டுக்கு வந்தப்ப இந்த கிடங்கல்ல ஒரு தொண்டருடைய வீட்டுல தான் தங்கினார். அதுதானே உண்மை. நட்சத்திர விடுதிகள்ல அவர் தங்குறது இல்லையா? இப்போ அந்த இருந்தா தங்குவார், இல்லைன்னா கிடங்கல்னு ஒரு கிராமம் பூம்புகார் பக்கத்துல, அங்க ஒரு தொண்டர் வீட்டுல தானே தங்கினார் தன்னுடைய 87 வயதிலையும். அன்னைக்கு அதாவது இப்ப நீங்க கேட்டதுக்கு என்னன்னா, இப்போ வந்து மருத்துவர் அன்புமணி வந்து ஒவ்வொரு கிராமமா போய் தங்க வேண்டியதில்லை, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமம். அப்ப அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி, மருத்துவர் அன்புமணி வந்து ஒரு கிராமத்தில் தங்கும் பொழுது மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் நாமும் இது போல் ஏன் செய்யக்கூடாது, செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதை நோக்கி ஒரு நகர்த்தல் இருக்கும். ஐயா விரும்புறாரு, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறார். ஏன் செஞ்சா என்ன தப்பு அதுல? இப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னா, அது அவங்களுக்குள்ள உட்கார்ந்து ஒரு அறைக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயம். இப்போ தேர்தல் ஆணையம் வரையும் போய் இவ்வளவு நிர்வாகிகளை நீக்கி அதுல எவ்வளவு பேருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு. நிச்சயமா இது வந்து எங்களை போன்ற பாட்டகலைகள் எல்லாருமே என்ன சொல்றோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இருவரும் ஒன்றாகி இந்த இரு அமைப்பாக இருப்பதை விட 2 பேரும் சேர்ந்து இந்த கட்சியானது 26 தேர்தலை ஒரு முழு பலத்துடன் சந்தித்து பெருவாரியான சட்டமன்ற தொகுதிகளை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வென்றெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து பர்சனலாக வந்து 2 பேருமே பேசி முடிக்கலாம்னு சொல்லி, மாற்று கருத்து இல்லை. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சேரை போட்டு நீங்கள் பேசிட்டீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அதுக்கு நிறுவன தலைவர் அவருடைய கனவு, கொள்கை எல்லாத்தையும் எடுக்கிறோம். அவங்க லீகலாவும் சொல்றாங்க, நிறுவனருக்கு அழைப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் நேரில் போய் அழைப்பு கொடுத்தோம், மெயில் அனுப்பணும், வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தோம், அவருக்குன்னு ஒரு இருக்கையும் கொடுத்துருந்தோம். அந்த வகையில நாங்கள் எல்லாத்தையும் சரியா தான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஐயாவுக்கு என்ன விதமான அழைப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஒன்று, இப்போ நீங்கள் அழைப்பெல்லாம் கொடுக்குறீங்க, கொள்கை, கோட்பாடு, எங்களுக்கு கனவு எல்லாமே எங்களுக்கு ஐயா தான் சொல்கிறீங்க. இதில் 1000 முரண் இருக்கு. ஒரு சில முரண்களை நான் வந்து இங்கே பட்டியலிட விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஊடகம்ங்கிறது கட்டற்ற சுதந்திரம், யார் வேணா எழுதலாம். மருத்துவர் ஐயாவை பற்றியும் மருத்துவர் ஐயாவை சுற்றியுள்ள நிர்வாகிகளை பற்றியும் எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அத்தனையும் வந்து விமர்சனம் வச்சாச்சு. யாரை சொல்றீங்க? யாரு வச்சிருக்கா அப்படின்னா, மருத்துவர் அருமை சகோதரர் மருத்துவர் அன்புமணியை சுற்றியுள்ள பாட்டாளி சமூக ஊடக பேரவை பொறுப்பாளர்களால் இத்தகைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எனக்கு தெரிஞ்சு 2 கூட்டம், 2 மேடையில் வந்து மருத்துவர் அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா, ஐயாவை பற்றியோ அவருடன் இருப்பவர்களை பற்றியோ
எந்த விதமான தவறான விமர்சனமும் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து 2 மேடையில், எனக்கு தெரிஞ்சு 2, அதிகமாக கூட இருக்கலாம், 2 மேடைகளில் வந்து பேசுகிறார். மேடைகளில் இவர் பேசுகிறார். ஆனால் இவரை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக, அநாகரிகமாக, அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனங்கள் வைக்க முடியுமோ வச்சுட்டாங்க. உங்களுக்கு எவிடன்ஸ் சொன்னால் ஏகப்பட்ட எவிடன்சஸ் இருக்குது, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று, யார் அதிகபட்ச உச்சபட்ச விமர்சனங்களை மருத்துவர் ஐயாவின் மேல் வைத்தார்களோ அவர்களுக்கு தான் மாநில பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கும் ஆதாரங்கள் எங்ககிட்ட நிறைய இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. சரி, பாமகவை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ, டாக்டர் ராமதாஸை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ, அன்புமணி ராமதாஸை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேச முடியுமோ, அப்படி எல்லாம் பேசியவர்கள் இன்று தைலாபுரத்துக்கு வராங்க. டாக்டர் ராமதாஸோடு இருக்கிற மாதிரி போட்டோஸ் வருது, சிலருக்கு பதவிகளை கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களை சொல்றீங்களா இல்ல சாராதவங்களை சொல்றீங்களா? சார்ந்தவர்களை, பாமகவிலிருந்து வெளியேறியவர்களை, சரி, இல்ல பாமகவோடு ஒரு அதிருப்தி நிலையில இருந்தவர்களை, பாமகவை திட்டிட்டு வெளியில போனவங்க, பாமகவை இழிவுபடுத்தி வெளியில போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் அவர் பதவி கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பதவி கொடுத்தா மாதிரி தெரியல, எனக்கு தெரிஞ்சு பதவி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இவரை விட்டு விலகினவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி சேர்ந்தவர்கள் எவரேனும் இப்போ வந்து ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு, பாட்டாளி சமூக ஊடக பேரவை ஐயாவினுடைய தலைமையில் வந்து மறுகட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு வேகமாக போயிட்டு இருக்கு. மருத்துவர் ஐயா எங்ககிட்ட சொன்னதுன்னா ஒன்னே ஒன்று தான், டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் நம்மளுக்கு இல்லை, வேற என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும்பொழுது டீசன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ராஜதந்திர அரசியலாக நம்மளுக்கு இருக்கணும். எங்கள் ஊடகப்பேரவையுடைய நிர்வாகிகள்கிட்ட ஐயா சொன்னது முதல் கூட்டத்திலேயே, யாரும் மருத்துவர் அன்புமணியோ மருத்துவர் அன்புமணியுடைய குடும்பத்தினரையோ தவறாக விமர்சிக்கக்கூடாது, அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பாட்டாளி சமூக ஊடகப்பேரவையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட என்னுடன் பின்தொடர்கின்ற தம்பிமார்கள் யாருமே வந்து அநாகரிகமாக மருத்துவர் அன்புமணியவோ சகோதரி சௌமியா அன்புமணியவோ குடும்பத்தினரையோ விமர்சித்தது கிடையாது. அதுல நாங்கள் பேட்டியே கொடுத்தாங்களே, அன்புமணியினுடைய தலைமைத்துவத்தை கேள்வி எழுப்புற மாதிரி பேட்டியே கொடுத்தாங்க. சிலர் மீது அவர் நடவடிக்கையும் எடுத்தாரு. அப்ப அதெல்லாம் என்னன்னு கேட்கிறாங்க. தலைமைத்துவம் சொல்றீங்களா? ஆமா, அன்புமணி ராமதாசனுடைய தலைமை பண்பையோ அல்லது அவர் எடுத்த முடிவுகளையோ கேள்விக்குள்ளாக்குகிற வகையில வெளிப்படையாவே பேட்டி கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா, குறிப்பிட்டு சொல்லலாமே, அருள் பேசியிருந்தாரு. மகிழ்ச்சி, அதான் சொல்லுவீங்க நினைச்சேன் நான். அருள் பேசியிருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பேசுறாரா இல்ல அப்ப யாரோ பேச சொல்லி இப்ப பேச வேணாம்னு சொல்லிட்டாங்களா? அவரு தன்னுடைய இச்சைக்கு பேசியிருப்பாரு. மருத்துவர் ஐயா கூட நீ பேச வேணாம்னு கூட சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் பேசாதன்னு கூட சொல்லியிருப்பாரு. இப்ப பேசுறாரா? அவர் டாக்டர் பக்கத்துல தானே இருக்காரு. ஆமாங்க, இப்ப பேசுறாரா? கட்டப்படலையே, நீக்கப்படலையே. இல்ல அவர் கண்டிக்கப்பட்டிருக்கலாம், பேசாதன்னு சொல்லியிருக்கலாம். பேசலையே, அவர் எதுவுமே பேசலையே. அதை தாண்டி இப்போ தலைமை பண்பை பற்றி பேசுனீங்க. இப்போ ஜூலை 25 மருத்துவர் ஐயாவுடைய பிறந்தநாள். ஐயா என்றைக்குமே பிறந்தநாள் கொண்டாட மாட்டாங்க, பசுமை தாயக நாளாக கொண்டாட வேண்டும், மரங்கள் நட வேண்டும். எல்லா பகுதியிலும் எல்லா பொறுப்பாளர்களும் மரம் நடணுங்கிறது ஐயாவுடைய விருப்பம். அன்னைக்கு தான் மருத்துவர் அன்புமணி வந்து நடைபயணத்தை துவங்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த நடைபயணத்தை துவங்கும்பொழுது மருத்துவர் ஐயா கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அது செஞ்சுருக்கலாமே. மருத்துவர் அன்புமணி செய்யாம விட்டுட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உரிமை மீட்கும் நடைப்பயணம். இப்போ உரிமை மீட்கும் நடைபயணம்னா, தன்னுடைய தந்தை இப்போ நிறுவனர் தலைவராக இருக்காரு, இப்போ அவர்கிட்ட இருந்து உரிமையை மீட்கிறதுக்காக இந்த நடைபயணமா? தமிழக மக்களின் உரிமையை மீட்பதற்காக அவர் பக்கமா அறிக்கையை விட்டுருக்காரு. இல்லை, நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கட்சி என்கிட்ட தான் இருக்காங்க, தமிழக மக்கள் அதை நிரூபிக்கிறதுக்காக நடைபயணமா? இப்போ பூம்புகார் மாநாடு கட்சி ஏன்ட்ட இருக்கு, இந்த வன்னியர் சங்கம் ஏன்ட்ட இருக்குன்னு காமிக்கிறதுக்காக டாக்டர் ராமதாஸ் இதெல்லாம் முன்னாடி அறிவிச்சது. பூம்புகார் மாநாடு செய்யறது 15 வருஷமா செய்யல.
2010க்கு அப்புறம் ஒரு 15 ஆண்டு காலமாக வந்து பல்வேறு காரணங்களால் சூழலால் வந்து செய்ய முடியல. இப்போ இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு ஒரு செய்கிறாங்க ஐயா. மருத்துவர் ஐயாவை பார்த்துட்டு அந்த நடைபயணத்தை செஞ்சிருக்கலாம். இப்போ சமீபத்தில் தான் வன்னியர் சங்க மாநாடு நடந்துச்சு. ஆமாம், ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே மீண்டும் ஒரு மாநாடு அப்படின்னா அது தொண்டர்களை எவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக்கும்னு தெரியும். இல்லை இல்லை, அப்படி இருந்தும் நடத்துறாருன்னா அப்போ அவர் அந்த பொருளாதார நெருக்கடி நீங்கள் சொல்கிறீங்க, வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. குடும்பமாக மகளிர் எத்தனை ஆயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்கிறது உலகமே பார்த்துச்சு. அந்த மழை மட்டும் இல்லைன்னா அந்த மாநாடு வந்து வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு வெளியவே அத்தனை வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டது. எவ்வளவோ ஸ்டேஜிலேருந்து கேட்டோம், பட் ஆனால் அவங்க விடலை. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு தான் அந்த மாநாடு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இந்த மாநாடு வந்து எப்பொழுதோ திட்டமிடப்பட்டது, இப்போ இன்னைக்கு திட்டமிடப்பட்டது கிடையாது. ஐயாவுடைய மனசில் இதுக்கு நடத்தி ஆகணும் ஒரு ஆண்டும் தள்ளி போச்சு, அதை நடத்தியாச்சு. அப்போது இப்போ இந்த நடைப்பயணம் போகிறாரு. 60ஆம் ஆண்டு திருமண விழா, யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் அப்பாவுக்கும் வந்துச்சு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமண அந்த ஃபேமிலி போட்டோல அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லை, எல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் அது. எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப வருத்தம். அதில் வந்து கலந்துருக்கணும். நாங்கள் என்ன நினச்சோம்னா, அன்னைக்காவது வந்து ஒன்றாயிடுவாங்க, குடும்பம் ஒன்றாயிடும், வேற்றுமைகள் களையப்படும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அன்னைக்கும் நடக்கலை. சரி, இந்த விழுப்புரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாரு. சரி, அன்னைக்காவது விழுப்புரம் பக்கத்தில் தானே, சரி அன்னைக்காவது வந்து தோட்டத்தில் வந்து அவர் வீடுங்க அது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனர் தலைவர் என்பதை தாண்டி தந்தை மகன், அவருடைய குடும்பம் அவருடைய வீடு அது. சரி, அவர் வீட்டுக்கு அவர் போக முடியாத அளவுக்கு அவரை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறது. இல்லை, அது வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். நான் ஒற்றை கேள்வி. தீய சக்திகள் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கு, தீய சக்திகள் மருத்துவர் ஐயாவை இயக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, அவருடைய வீடு, அவருடைய அப்பா அம்மா, இவர் உள்ள போனார்னா அந்த தீய சக்திகள் உள்பட, நான் உள்பட, எங்களுக்கு அங்கே வேலையே இல்லையே, நாங்கள் ஏன் உள்ள இருக்க போகிறோம்? என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அந்த தீய சக்திகள், இவர் சொல்ற சோகால்டு தீய சக்திகள், இவர் அவருடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அவர் அந்த வீட்டில் இருந்தாருன்னா, என்னை போன்றவர்கள் இன்னும் மற்ற தீய சக்திகள் ஏன் அங்க இருக்க போறாங்க? அவங்களுக்கு அங்க வேலை என்ன? டாக்டர் ராமதாஸோடைய சைட்ல சொல்றீங்க, அவர் மேடையிலேயே சொல்றாரு, நான் தூங்கி பல நாள் ஆகுது, அவ்வளவு மன வேதனையில நான் இருக்கேன், பல விஷயங்களை என்னால பேச முடியல. யார் சொல்றதுங்க? அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே சொல்றேன். நான் அதான் சொல்றேங்க, அவரு தூங்கி பல நாள் ஆகுது, நிறைய வேதனைகள் இருக்கு, ஒத்துக்கலாம். அஸ் அ சன், ஒரு மகனா அதான் சொல்றேங்க. இன்டிஃபரன்சஸ் கேன் பி டோட்டலி வாஷ்ட் அவுட் when he enters தைலாபுரம். அவ்வளவுதாங்க. எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர் தைலாபுரத்தில் போய் கால் வச்சாருன்னா, அப்பா கூட இருந்தாருன்னா, தன்னுடைய தந்தை கூட இருந்தாருன்னா அத்தனையும் களையப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் பாட்டாளி, ஒட்டுமொத்த பாட்டாளி சமூகமும் வன்னியர் சமூகம் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. பேசும்போது தேர்தல் வெற்றி தோல்விகளை பற்றி பேசுனீங்க, வெற்றி கிடைக்கலைன்ற வருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மேடையில் பேசுறாரு, தர்மபுரியில சௌமியா அன்புமணி தோல்வி அடைந்ததுக்கு ஜி.கே. மணி தான் காரணம். சொன்னது வந்து யாரோ ஒரு கடைநிலை தொண்டர் கிடையாது, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இல வேலுச்சாமி அவர் பேசியிருக்கார் சமீபத்திய பேட்டியில். அதில் என்னென்னா ஒரு வருத்தமான விஷயம், அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஒரு கட்சிக்காரர் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறார், அதுக்கு தலைமை தாங்குறாங்க சகோதரி சௌமியா அன்புமணி. அதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இல வேலுச்சாமி வந்து பேசுகிறாரு. கொஞ்சம் அநாகரிகமான பேச்சு தான் அது. அந்த இடத்துல அதை பேச வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. அந்த புத்தகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. ஒன்று அதை சகோதரி சௌமியா அன்புமணியும் ரசிச்சாங்கன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. எப்படி ஒரு மேடை நாகரிகம் கருதி அவங்க அமைதியாக இருந்திருக்கலாம்ல, அவங்களா போய் பேசுன்னு சொல்ல போகிறாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன ஒன்று இங்கே சொல்லணும்னா, நிறைய பொய்யான தகவல்களை இல வேலுச்சாமி வந்து சொல்லியிருக்காங்க. மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தற்போதைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அந்த 10% இடஒதுக்கீட்டிற்காக எவ்வாறெல்லாம் பாடுபட்டார், எப்படி அதை வென்றெடுத்தார் ஒரே நாளில்ங்கிறது வரலாறு. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அவர் இல்லைன்னா அன்றைக்கு அந்த 10% இடஒதுக்கீடு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. ஒன்று. ரெண்டாவது, 1986 வெளிச்சாமி என்ன வேணா பேசிட்டு போகலாம்.
86 தனி ஒரு நபராக எந்த கட்சியும் சாராத இன்றைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் இண்டிபெண்டாக நின்று சுயேட்சையாக நின்று பெருந்தலைவராக சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐயாவோட பயணித்து இந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக பயணித்தவர். 25 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இடைவிடாத 25 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய தலைவராக எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் திறம்பட செய்தவர். இதை நான் சொல்லலை. மக்கள் தொலைக்காட்சியினுடைய 25ஆம் ஆண்டு விழாவில் வந்து அருமை சகோதரி சௌமியா அன்புமணி வாயிலிருந்து வந்தது. அருமை சகோதரர் மருத்துவர் அன்புமணி வாயிலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. என்ன சொல்கிறாங்க சௌமியா அன்புமணி, அவரை போல ஒரு தலைவர் இருக்கவே முடியாது அப்படியெல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு மருத்துவர் ஐயா கூட அவர் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி கொச்சையா வசைப்பாடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எந்த இடத்துலையுமே அன்புமணியோ சௌமியா அவர்களோ இந்த மாதிரி பேசல. சரி, இன்னொன்னு நீங்க தேர்தல் வெற்றி கிடைக்கலன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் வெற்றி கிடைக்காமல் போனதுக்கான காரணம் ஒரு சிறு உதாரணம் இதுதான். தர்மபுரியில ஒரு வின்னிங் எட்ஜ் இருந்துச்சு, ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோக்குறாங்க அப்படின்னா உட்கட்சிக்குள்ளேயே பூசல் ஏற்பட்டு இவருடைய வெற்றி திட்டமிட்டு தடுக்கப்பட்டது. இந்த மாதிரி சில நபர்கள் இருக்காங்க, இவங்களால அந்த வெற்றி பாதிக்கப்படுது. ஏன் 10 தொகுதியில போட்டியிட்டதை ஒரு தொகுதியை மட்டும் ஏன் வந்து பெரிய விமர்சனக்குள்ள ஆகுது? ஏன் மற்ற 9 தொகுதியில பாமக ரொம்ப ஃபேவரான தொகுதி இல்ல தர்மபுரி, டாப் 1ல இருக்கும் அது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு முதலமைச்சர்களை வந்து கடந்து ஐயா கூடயே வந்து பயணிக்கிறார், விசுவாசத்தோடு பயணிக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்பட, ஜெயலலிதா உள்பட, கலைஞர் உள்பட எத்தனையோ பேரை வந்து அவரை வந்து அவங்க கட்சிக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது அத்தனை பேத்துக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய விசுவாசத்தினுடைய அடையாளத்தோடு கௌரவ தலைவர் வந்து மருத்துவர் ஐயா கூடயே தங்கிடுறாரு. அவரை போயிட்டு இன்னைக்கு வந்து வசைப்பாடுறது ஏன் இத்தனை நாளாக ஏன் அவர் வசைப்பாடல? இப்போ தேர்தல் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 24 தேர்தல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டி வருது. இப்போ அது இத்தனை நாளாக ஏன் வசைப்பாடல? ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ ஏன் வசைப்பாடணும்? இன்றைய சூழ்நிலைக்கு ஏன் வசைப்பாடணும்? இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? அப்போ அவர் நல்லவரா பேசியிருக்கலாம். நல்லவரா தெரிஞ்சாரா? அப்போ அவர் நல்லவரா தெரிஞ்சாரா? அவர் கௌரவ தலைவர், அவர் பின்னாடி தான் எல்லாம் போனீங்க, அவர் சொன்னதுதான் செஞ்சீங்க கட்சி நிர்வாகிகள். அன்னைக்கு அவர் கெட்டவரா தெரிஞ்சாரு, நல்லவரா தெரிஞ்சாரு, இன்னைக்கு அவர் கெட்டவரா தெரிகிறாரா? இது என்னுடைய கேள்வி. இப்போ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி பேசக்கூடாது. முகுந்தன் பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இல்லையா, மக்களை போய் சந்திக்கணும், கிராமங்கள்ல போயிட்டு பாட்டாளிகள் வீட்டுல தங்கணும். அப்படி எத்தனை வீட்டுல போய் முகுந்தன் தங்கியிருக்காரு? எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்காரு? நியாயமான கேள்வி. முகுந்தன் பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பாட்டாளி சமூக ஊடக பேரவையினுடைய செயலாளராக பதவி வகிச்சார். சரிங்களா? செயலாளராக பதவி வகிச்சார். சில பல தேர்தல்களில் வியூகம் அமைச்சு தொண்டர்களோட அந்த தேர்தல் பணியும் முழுசா செஞ்சாருங்கிறது பாட்டாளி சகோதரர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இருக்கிற அந்த நேரத்தில் தாண்டி இவர் வியூகம் அமைச்சாரா? இல்ல, அதாவது ஒரு 10 பாராளுமன்றம்னு வச்சுக்கிங்க. எல்லா பாராளுமன்றத்திலையும் வந்து போய் நிற்க முடியாதுல்ல. ஒரு பாராளுமன்றத்தில் அவர் இன்சார்ஜா இருந்திருப்பாரு, முழுக்க அந்த பாராளுமன்றத்தை அவர் பார்த்திருப்பார். இதுதான் இவங்க 2 பேரையும் தாண்டி வியூகம் அமைச்சாராங்கிறத கேள்வி வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத கேள்வி. முகுந்தன் வந்து அவருடைய பணி வந்து போற்றுதலுக்குரிய பணி தான். இப்போ இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, முகுந்தன் வந்து ஏன் வந்து மாநில இளைஞர் அணி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலையும். இப்போ ஊடகவியலாளராக நீங்களும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. சரி, இப்போது முகுந்தன் ஒன்றும் தைலாபுரம் தோட்டத்திலேயோ இல்லை வேற எங்கேயோ அறிவிக்கப்படல. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். டிசம்பர் 24 அன்றைக்கு பொதுக்குழுவில் ஐயா அவர்கள் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இளைஞரணி பொறுப்பாளராக இவரை நியமிக்கலாம் என்று முன்மொழிகிறேன்னு சொல்றாங்க ஐயா. இதுல என்ன தவறு இருக்கு? ஐயா வீட்டில் தைலாபுரம் தோட்டத்திலே இவர் தான் இளைஞரணி பொறுப்பாளர்னு சொன்னா அதுல வந்து யாரும் மறுத்து கூட பேச போறது கிடையாது. கட்சியின் தலைவரை கேட்டிருக்கணும் இல்லையா? யாருங்க? கட்சி நிர்வாகிகளை கேட்டிருக்கணும். அதான் பொதுக்குழு தானே கேட்கறாங்க ஐயா. பொதுக்குழுல கேட்கறாங்க. அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா, முன்மொழிகிறேன்றாங்க. ஏன் இருக்க போறாருன்னு சொல்றாங்க. சரி, அதை எதிர்க்கிறதுக்கான உரிமை அவருக்கும் இருக்குல்ல. டெமோக்ராட்டிக்கானா எதுக்கும் செய்வாங்க இல்லையா? ஆமா. அப்போ இல்ல எதிர்த்ததை பத்தி தவறு இல்லை. பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு தலைவர் வந்திருக்கலாம். ஒரு நிறுவனர் ஒருவரை பரிந்துரை செய்கிறார்,
முன்மொழிகிறார் என்று சொன்னால் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு தலைவர் தன்னுடைய கருத்தை இறுதியாக சொல்லியிருந்தா இன்னமும் ஜனநாயகம் வந்து போற்றப்பட்டிருக்கும். இல்லை, தொண்டர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பாருங்களேன். பாமக இவ்வளவு பாட்டாளிகள் இருக்காங்க. சரி, ஒரு 20 ஆண்டு காலமா அன்புமணி ராமதாஸ் இளைஞரணி தலைவரா இருக்காரு. சரி, அவர் தலைவரான பிறகு நமக்கு அந்த பதவி கிடைக்கும், நம்மளும் கொஞ்ச நாள் இளைஞரணி செயலாளரா இருக்கலாம்னு எத்தனையோ பாட்டாளிகள் காத்துக்கிட்டு. நிச்சயமா நிச்சயமா. திடீர்னு ஒருத்தர் ராமதாஸ் குடும்பத்தில் இருக்கிறார் என்பதற்காகவே அந்த பதவியை கொடுத்தா சரி, தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நல்ல தலைவரா தொண்டர்கள் சைட்ல இருந்து அவர் யோசிக்கணும். நல்ல கேள்விதான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஐயா மருத்துவர் ஐயா அங்கே வந்து அந்த 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 மேடையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மருத்துவர் அன்புமணிக்கு வந்து நிறைய வேலைப்பளு இருக்கும், உதவியாக இருப்பார், கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் அறிவிச்சு தான் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, திறமையானவர்கள் கணேஷ்குமார் இருக்காரு, பாலு இருக்காரு, அருள் இருக்காரு, நிறைய திறமையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆமாம், செகண்ட் லைன் லீடர்ஸை வந்து உருவாக்குறதுல ஐயா மாதிரி வேறு யாருமே கிடையாது, நிறைய பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க மாவட்ட வாரியாக. அவர்களுக்கு ஏன் கொடுக்கலங்கிறது தான் பாட்டாளிகளுடைய இதுவாக நீங்கள் கேட்குறீங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கேள்வி தான். இப்போது முகுந்தனை வந்து மருத்துவர் அன்புமணியினர் வந்து பயணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி ஓராண்டோ ஈராண்டோ முகுந்தனுடைய செயல்பாடுகள் பார்த்துட்டு சரியில்லை அப்படின்னா வேற யாருக்கும் அந்த பொறுப்பு மாற்றி கொடுக்கலாமே, இதே ஒரு பொதுக்குழுவை கூட்டி மாற்றி கொடுக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை? இல்ல, இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு துணை செயலாளராகவோ இணை செயலாளராகவோ 2-3 வருஷம் வேலை செய்யட்டுமே, நல்லா வேலை செய்யறாருன்னா அன்புமணியை கூப்பிட்டு அந்த பதவியை கொடுத்துட போறாரு. அப்படிதானே ஒரு ரேங்க் இருக்கணும். ஸ்டாலின் அடிக்கடி உதாரணம் சொல்றாரு டாக்டர். ஸ்டாலின் எந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு பாக்கணும். இல்ல, அவர் மேல இருந்து கீழே வரலையே, கீழ இருந்து பயணிச்சு மேல வந்திருக்காரு. அன்புமணியும் கீழ இருந்து இப்போ இளைஞரணி தலைவரா இருந்து தலைவராயிருக்காரு. நேரடியாக யாரும் வந்து அந்த பதவிக்குள்ள வரணும்ன்ற அதுன கேள்வியா இருக்கு. அதே மாதிரி இளைஞரணி தலைவரா தான் முகுந்தனை போட்டிருக்காங்க, தலைவரா போடலையே. அப்ப அந்த கேள்வி வருது, அடுத்த தலைவரா இவர் தான் நியமிக்க போறாரா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சொல்றேனே, அதாவது வேலை திட்டங்களை கொடுங்க ஐயா, வேலை திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, நீங்க முகுந்தனை கொடுங்க, சரியா செய்யறாரான்னு பாருங்க. சரியா செய்யலைன்னா 1 ஆண்டு டைம் கொடுங்க, இல்ல 2 ஆண்டு டைம் கொடுங்க. சரியா வரலன்னா அவரை பொதுக்குழுல நீக்கி விட்டு வேற இன்னொருத்தரை போட்டுக்குங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மகிட்ட தான் நம்மளுடைய அம்பராத்தூண்ல தான் ஏகப்பட்ட அம்புகள் இருக்கு, வேற ஏதாவது ஒரு அம்பு எடுத்துக்க வேண்டியதான். இல்ல, ராமதாஸ் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வராருன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி ஏன்ற கேள்வி வராது தொண்டர்களுக்கு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி அது 2K கிட்ஸ் கிட்ட போய் கட்சி சேரும்? புதியவர்கள் எப்படி உள்ள எப்படி இருந்தாலும் இந்த கட்சியில ராமதாஸ் குடும்பத்துல இருந்தாப்பா யாரா இருந்தாலும் வர முடியும், நம்ம கடைசி வரையும் தொண்டனா இருக்க வேண்டியதுதான், கொடி பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடாதா? அதை தானே ஒரு தலைமை தடுக்கணும். நிச்சயமா அது மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 2K கிட்ஸை மீட் பண்ற அளவுக்கு முகுந்தனுக்கு திறமை இருக்குன்னு ஐயா நம்புறாரு. 2000க்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களையும் முகுந்தனால் போய் பார்க்க முடியும், கிராம அளவில் பார்க்க முடியும் மருத்துவர் ஐயா நம்புறாரு. நீங்க அவரை விட்டு பார்த்தா தானே தெரியும். விட்டு பார்க்காமே அவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னா அதுல எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அது அவரை விட்டு பார்க்கணும். 1 வருஷம் விட்டு பாருங்க, 2 வருஷம் விட்டு பாருங்க, சரியா வந்தாருன்னா பாருங்க, இல்ல அடுத்த பொதுக்குள்ள மாத்திருங்க. பெண்கள் அரசியலுக்கு வர்றதை பத்தியும் அவர் பேசுறாரு. சௌமியா அன்புமணி அவருக்கு கிடைக்கிற முக்கியத்துவம், அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டது, இதையெல்லாம் கூட அவர் பல இடங்கள்ல கேள்வி எழுப்புறாரு. அவர் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி முதல்ல ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சிக்கு பெரியார் அம்பேத்கர் போன்ற சிலைகளை தைலாபுரத்துல வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம வட தமிழ்நாட்டில் அதிகமாக அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர், வாழும் பெரியார்னு பாட்டாளி மக்கள் கட்சியினரால் போற்றப்படக்கூடிய ஒருவர், தன் குடும்பத்திலிருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கு? எப்போ இந்த அறிக்கையை சொன்னார்? எப்போ இந்த வார்த்தைகளை சொன்னார்? பேட்டிகள்ல சொல்றாரு. எப்போ? எந்த மாசம்? சமீபத்துலதான், 1 மாதத்துக்கோ இல்ல 2 மாசத்துக்குள்ள. முகுந்தனுடைய நிகழ்வு எப்ப? 24 டிசம்பர். ஆமா. என்ன சொல்றாரு மருத்துவர் அன்புமணி? இந்த குடும்பத்துல இருந்து திரும்ப இன்னொருத்தரான் அவரு ஒரு விமர்சனத்தை வச்சார். அது கூட காரணமா இருக்கலாம்ல. சரி, மருத்துவர் அன்புமணி வந்து குடும்பத்துக்குள்ள வேணான்னு சொல்றாரு, அப்புறம் என் வீட்டு பெண்களும் ஏன் அரசியலுக்கு வரலான்னு கூட மருத்துவர் ஐயா நினைக்கலாம்ல. அதனால தான் நம்ம வீட்டு பெண்களும் அரசியலுக்கு வர வேணான்னு நினைக்கிறார். இதுல ஒன்றும் முரணா தெரியலையே. முரண்பாடாதான். ஏன் என்ன முரண்? அதுல அது முடிஞ்சிருச்சு. மருத்துவர் அன்புமணி டிசம்பர் 24 அந்த நடந்த அந்த பொதுக்குழுல முகுந்தனை வந்து வேண்டான்னு சொல்றாரு. இந்த குடும்பத்துக்குள்ள இன்னொரு நபர் அரசியலுக்குள்ள வர வேணான்னு சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு இப்ப 7 மாசம் கழிச்சு
மருத்துவர் ஐயா போன மாதம் வந்து பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டு பெண்களும் அரசியலுக்கு வேண்டாம், நாகரிகம் கருதி வேண்டாம். பூம்புகார் வன்னியர் சங்க மாநாட்டில் ஆமாம், அவருடைய மூத்த மகள் அதுக்கு அதுக்கு அதில் என்ன தவறு இருக்குது? ஒரு தீர்மானம் படிச்சதில்ல உடனே அவங்க தலைவி ஆயிடுவாங்களா? அவர் தலைவியை அவங்கள நியமிச்சிட்டாங்களா ஐயா? இல்ல, தொடக்க புள்ளி அப்படிதானே. பசுமை தாயகத்துல எங்க சகோதரி சௌமியா அன்புமணி வந்து பசுமை தாயகத்துடைய தலைவி, ஐநா சபை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. சகோதரி கவிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணணியுடைய நிர்வாகி, பெண்ணணி இதோடைய மேகசனுடைய நிர்வாகி. இப்படி பல்வேறு பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து வகிச்சிருக்காங்க. அந்த சமூக நீதிக்காக சமூக நீதியை பேசிட்டு ஐயா வந்து இது மாதிரி மாற்றி பேசுகிறவர் என்றைக்குமே கிடையாது. என்றைக்கு முகுந்தன் மருத்துவர் அன்புமணி அவர்களால் வேண்டாம், இந்த குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் அரசியலுக்கு வேண்டாம்னு சொன்னாரோ, ஒரு 6-7 மாதங்கள் கழித்து தான் அவர் என்ன சொல்றாரு, நம்ம வீட்டு பெண்களும் வேண்டாங்கிறார். அவ்வளோதான். முகுந்தனை சொன்னா என்ன சரி, இந்த வீட்டு பெண்கள் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்தமாக வேண்டாங்கிறார். அவ்வளோதான். இதுல என்ன தவறு இருக்கு? அவருடைய உறுதியா இருக்காரு, அவ்வளோதான், வேண்டாங்கிறார். அது யாரு? இது முன்மொழிஞ்சது யாரு? மருத்துவர் அன்புமணி தானே. இதை முன்மொழிஞ்சது மருத்துவர் அன்புமணி தானே. இந்த குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வேண்டாம். அதுதான் அவரு மருத்துவர் ஐயா வந்து உறுதியா இருக்காரு. அதுல இந்த பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல், எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு தெரிய போகுது? நீங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் தான் பிரச்சனையா? அவர் போய் ஒரு கிராமத்துல போய் வீடு எடுத்து தங்கிட்டாருன்னா இது எல்லாம் மாறி இருக்கு? இல்ல அது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு காரணி, அவ்வளவுதான். மருத்துவர் ஐயா வந்து கட்சியை இன்னமும் வலுவா கட்டமைக்கிறதுக்கு இது ஒரு காரணி. அதை தாண்டி பல்வேறு காரணங்கள் மருத்துவர் ஐயா தரப்புலையும் மருத்துவர் அன்புமணி தரப்பிலும் இருக்கலாம். அது அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாதான் முடியும். ஒன்று. இதை தாண்டி வந்து ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் என்ன நினைக்கிறோம்னா, இருவரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும். ஒரு வலுவான, ஏன்னா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வலுவாக கட்டமைத்து பெருவாரியான சட்டமன்ற தொகுதியில் வந்து வென்றெடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இணையணும், ஒன்றா நின்று நம்ம தேர்தலை சந்திக்கணுங்கிறது தான் முடிவா என்னுடைய கருத்து. இந்த முரண்பாடுகளுக்கு பின்னாடி, இந்த மோதல்களுக்கு பின்னாடி வேற அரசியல் கட்சிகளோ வேற அரசியல் சக்தியோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டாக்டர் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கை, அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், அது எல்லாமே வந்து அவர் பேச நினைப்பதை தான் பேசுறாரு. அதாவது நான் வந்து பர்சனலாக அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, ஒரு நீண்ட இடைவெளிக்கு முன்னாடி மீட் பண்ணும்பொழுது 87 வயதானவர். அந்த வயதுக்கே உரிய அந்த தளர்வு இருக்கு. ஆனால் மென்டலி ஸ்ட்ராங். ரொம்ப அப்போ நான் பார்த்த ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மருத்துவர் ஐயாவை தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். இஸ் ஸ்ட்ராங் மென்டலி. அவருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகப்பேரவையினுடைய, பாட்டாளி சமூக ஊடகப்பேரவையினுடைய கூட்டங்கள் நடக்கும்பொழுது, கலந்துரையாடல் நடக்கும்பொழுது எல்லாரையும் பேச விடுவார். அதுதான் வந்து ஜனநாயகமும், அதான் வந்து தலைமை பண்பு. எல்லாத்தையும் பேச விட்டு நான் சொல்லுவேன், எப்பா ரிலேட்டடாக மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ உட்காருன்னுவார், நீ உட்காரு, நீ பேசு அப்படின்வார். பேசிட்டு ஒரு நோட்டை எடுத்து, அதான் சொல்கிறேன், குறிப்பெடுப்பார். அந்த பசங்க ஏதாவது கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸு, ஏதாவது அன்வான்ட் கொஸ்டின்ஸாக இருந்தால் கூட அதை நோட் எடுத்துப்பார். எல்லாரும் பேசி முடித்த உடனே கடைசியாக அதுக்கு பதில் சொல்லுவார். அது மிகப்பெரிய ஆளுமை. மருத்துவர் ஐயாவனுடைய ஆளுமை திறன். அத்தனை கேள்வி என்ன வேணால் நீங்கள் கேட்கலாம், அவர்கிட்ட என்ன வேணால் நீங்கள் பேசலாம், அத்தனைக்கும் பதில் சொல்லுவார். யாரையும் வந்து கடிஞ்சு விட்டதே கிடையாது. எப்போ வேணுனாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போது சகோதரர் ஜெயச்சந்திரன் நீங்கள் இருக்கீங்க, நாளைக்கு ஐயாவை போய் பார்க்கணுன்னா அங்கே போய் நின்றுட்டு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி உள்ளே கொடுத்தீங்கன்னா போதும். ஜெயச்சந்திரன் இது மாதிரி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சேனல்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு அழைப்பு உள்ள வரும். என்ன விஷயம் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் அவர். இதுதான் வந்து நிறைய பேர் அவர் கூட நிற்கிறதுக்கான காரணம். ஒன்று. அடுத்தது, நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட நின்னா உங்களுக்கு என்ன நாளைக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஒற்றை வரியில் சொல்லணும்னா, எதிர்பார்ப்புகளும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ டிசப்பாயின்மெண்ட். அதுதான் மருத்துவர் ஐயா பின்னாடி நிற்கின்ற எங்களை போன்ற பாட்டாளிகளினுடைய கூற்று நிதர்சனம். பிஜேபி பாமகவை 2ஆ உடைக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி யாருங்க நம்மளை வந்து உடைக்க முடியும்?
அப்பாவும் பையனுக்குள்ள பிரச்சனை யார் வந்து உடைக்க முடியும்? இந்தியா முழுக்க பிஜேபி அதெல்லாம் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல பாமகவை இன்னைக்கு அதிமுகவை எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணாங்கன்னு பொதுவெளியிலே ஒரு டாக் இருக்கு. அதை பத்தி இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க. ஆமா. நன்றி சார். நன்றி ஜெயச்சந்திரன்.